ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த மோசஸ் செல்லதுரை? தந்தி டிவியில் நினைக்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதில் தான் வந்து மோசஸ் செல்லதுரை அப்படின்ற நபரை இந்த சோசியல் மீடியான்ற ஒரு வட்டாரம் இருக்குல்லையே, அதில் கொஞ்சம் தெரிய வருது. அது என்ன நியூஸ்னால் நீங்களே பாருங்கள். எந்த ஒரு வழக்குகள் இருந்தாலும் நியாயம் நம்ம சைடு இருந்துச்சுன்னா எங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஃபீஸ் தான். சரிங்களா ஐயா, உங்கள் மார்க்கெட்டிங்க்கு பிடிச்சது பிடிச்சிங்க, ஒரு நல்ல ஆளாக பிடிக்கக்கூடாதா? இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குமே, அதை கழட்டி எங்கேயோ வச்சுட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இது யாவது ஒன்று பேசுறது, இது ஒரு மார்க்கெட்டிங். நியாயமான முறையில் ஜபத்தோடு உங்கள் வழக்குகள் வென்று தரப்படும். இப்போ இது இன்னும் மோசமான மார்க்கெட்டிங் இல்லையா? ஜபத்தோடு வென்று தரப்படும். கடவுள் பெயரை யூஸ் பண்ணி பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கான பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் 36 ரூல் 36ல் சாப்டர் 2 பார்ட் 6ல் வந்து ஒரு வழக்கறிஞர் தன் தொழிலை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த இடத்துலுமே, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த இடத்துலையுமே. சரி, இதுக்கும் உன் சேனலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனல் வேதத்துக்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துக்கு எதிராக நடக்கிற மனிதர்களை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுறது தான். இந்த சோசியல் சர்வீஸு, சமுதாய விழிப்புணர்வு, இதிலலாம் நமக்கு உடன்பாடே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சமீப காலமாக ஒரு சில்லறையை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், கொசு தொல்லை தாங்க முடியல. சரி, இந்த வீடியோ கிறிஸ்தவம் சீர்திருத்துகிறேன் என்ற போர்வையில் கட்ட பஞ்சாயத்து போல் நடந்து கொண்டிருக்கும் கேர்லெஸ்ஸை பற்றினது. அவரை வேலைக்கு வைத்திருக்கும் மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக அசிஸ்டண்ட்டான்னு தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லை இந்த ஜூனியராக இருக்காரான்னு தெரில. ஆனால் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மோசஸ் செல்லதுரை. அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது நல்லா தெரியும். நினைப்போட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. சட்ட சிக்கலா? பலவிதமான பிரச்சனைகள் ஊடாக பயணிக்கிறீர்களா? சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லையா? பலதரப்பட்ட கோணங்களில் பயணிக்கிறீர்களா? இடம் தகராறில் உள்ளதா? பல குடும்ப பிரச்சனைகள் ஊடாக பயணிக்கிறீர்களா? இப்படி பலதரப்பட்ட கோணங்களுக்கு விஸ்டம் லா சேம்பர் உங்களை வரவேற்கிறது. எல்லா விதமான சட்ட சிக்கல்களையும் லா சேம்பர் தலையிட்டு எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி திகழ்கிறதாக இருக்கிறது. சார், மோசஸ் செல்லதுரை சார் அவர்களுக்கு தான் நிறைய ஆடியோஸ் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து நம்ம ஆர்எம்எஸ் அப்படின்ற நபருக்கு ஊழியம் பொருத்தனையாக பண்ணி மாதம் இவ்வளோ காசு கொடுத்ததா, அதன் அடிப்படையில் அவர் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலும் சட்டப்படி அது தப்பு தானே சார், இல்லையா? ஏன்னா விஸ்டம் லா சேம்பர் அப்படின்றது நீங்கள் நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன். அதில் எல்லா அட்வொகேட்ஸையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. நமக்கு இந்த பார் கவுன்சில் அந்த டேர்ம்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் போடலாம், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். அதன் அடிப்படையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு அட்வொகேட் தன்னை விளம்பரப்படுத்தவே கூடாதுன்னு இருக்கும்போது உங்கள்கிட்ட மாதம் ஒரு தொகையை காணிக்கையாக வாங்கும் ஆர்எம்எஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அந்த குற்றச் செயலுக்கு உள்ள வருமா வராதா எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். அதாவது குடும்பத்தின் குடும்பமாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்து வரும் அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்துக்குரிய, அன்புக்குரிய அண்ணன் மோசஸ் செல்லதுரை அவர்கள் உடைய பணி சிறக்க தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோசியல் மீடியா வாழ்த்துக்களும் வரவேற்புகளையும் சொல்லுகிறது. நன்றி, வணக்கம். ஆப்வியஸாக கொஞ்சம் காசு வாங்கிட்டா அவங்கள பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்றது தோணும் தான். அதனால் ஒரு அறியாமையில் ஆர்எம்எஸ் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் ஒருவேளை சொன்னீங்கன்னா 100% அப்படி இல்லை அப்படின்னு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? மேபி ஒருவேளை லென்த்தாக போச்சுன்னா 2 பார்ட்டாக போடுவேன். அப்போ 2 பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த மோசஸ் செல்லதுரை? ஆமாம், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். யார் இந்த மோசஸ் செல்லதுரை? இந்த மோசஸ் செல்லதுரை அவங்கள பற்றி தான் இன்னைக்கு மீடியாவில், நம்ம யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
நான் அவங்க என்ன எப்படி பண்ணுறவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேபா சொல்கிறார் இல்லையா. நான் இது எப்போ உள்ள வீடியோனா கொஞ்ச நாள் முன்னாடி தந்தி டிவியில் நினைக்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதில் தான் வந்து மோசஸ் செல்லதுரை அப்படின்ற நபரை இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு வட்டாரம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தெரிய வருது. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்காக தான் இதையும் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேபா ஆடியோவில் மோசஸ் செல்லதுரையா ரொம்ப மோசமானவன் அவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுவும் இங்கிலாந்து லெட்டர்லாம் வந்தது அப்படின்னது எதுக்காகனா இந்த வீடியோ சம்மந்தமாக தான். மோசஸ் தான் சட்டியை உருவானே, மோசஸ் தான் சட்டியை உருவானே. மோசஸ் செல்லதுரை பற்றி தெரியாதா உனக்கு? அவன்கிட்ட இருந்து இப்படிதான் எடுக்க முடியும், இங்கே இப்படி விடைய மாட்டான். ரொம்ப மோசமான கருத்து. ஆண்டவருங்க எனக்கு ஒருத்தன் எத்தனை லெட்டர் வந்து சொன்னேன்ல, அதெல்லாம் உண்மைதான். இவனை பத்தி வீடியோ போட்டவன நம்ம ஆட்கள் எத்தனை லெட்டர் வந்து தெரியல, மோசமான ஆளு, இவனை பத்தி வீடியோ போடாங்க அப்படி இப்படி இல்ல வயசான ஆட்களா தான் இருக்கும். இன்னும் லெட்டர்ல வருது. கேபா மோசஸ் செல்லதுரையை பிராண்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டார். கேபாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நிறைய பேர் உஷாராருங்கன்னு சொன்னாங்க. அது கேபாவுக்கு தெரிஞ்சிருக்கு, கேபாவும் அதை சொல்லியிருக்காரு சம்பவத்தை வச்சு தான். சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம்? பார் கவுன்சிலில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. சாரி மறந்துட்டேன், ஏதோ பேரா பேஜெலாம். அதன் அடிப்படையில் மறைமுகமாகவும் பண்ணக்கூடாது, நேரடியாகவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் ஒரு அட்வொகேட், நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஆனால் மோசஸ் செல்லதுரை அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னு. சார்லஸை வேலைக்கு வச்சுருக்கீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சார்லஸ் என்ன சொன்னார்? அவர் எனக்கு 10,000 ரூபா தான் தராரு, அது எனக்கும் பத்தலை, அவருக்கும் நான் பிரயோஜனமாக இல்லை, அதனால மக்களே நீங்கள் காசு கொடுங்கன்னு மக்கள்கிட்ட காசு வாங்கினார். ரைட்டா? அப்புறம் இப்போ பார்த்தா திடீர்னு அவர் என்ன பார்ட்னர் ஆக்கிட்டாருன்றாரு. என்னடா இது? பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இந்த சட்டத்துக்கு எதிரால இருக்குது. விஸ்டம் லா சேம்பர் கோயம்பேடுல நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் மோசஸ் செல்லதுரை கிட்ட அந்த வெளிநாட்டுக்காரர் இப்போ அவருக்கு விடிஞ்சிருக்கோம். அவர் இனிமேல் பல்லுகளெல்லாம் விளக்கி நேற்று நைட்டு என்ன தூங்க விடாமல் பண்ணாப்புல, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் மோசஸ் செல்லதுரையும் அவரையும் பேச விட்டு. மோசஸ் செல்லதுரை அவர்களே, நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிற சார்லஸு யார் யாரோ மிரட்டதுக்கு உங்கள் பேரை யூஸ் பண்ணுறார். அது லீகலாக கரெக்டாக? அதுவும் யூடியூப்பில் ஒரு சோஷியல் மீடியாவில் பப்ளிக்கெல்லாம் பார்க்குற இடத்துல பர்றா அப்படின்ற அளவுக்கு பண்ணுறார். இது ஆஸ் பர் அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் கரெக்டாக வருமா? சரிதானா? ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் நியாயமா? நியாயமா? உண்மையிலே அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் கேட்குறேன். நியாயமா? இந்த வழக்கு என்னன்றதை நடத்தி அந்த கோட்டைச்சுவரை இடிச்சு தள்ளி சுதந்திர காத்தை என்ன பண்ணுவோம்? விஸ்டம் லா சேம்பர் மூலமா ஜெயிச்சு கொடுப்போம். இது இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்கா இல்லையா? கேள்வி என்னன்னா, இது இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்கா இல்லையா? ரெண்டாவது, இப்போது நான் வந்து ஒரு காமன் பப்ளிக் சோசியல் மீடியா யூடியூப்பில் சார்லஸ் ஜேன்ற ஒரு நபர் இந்த மாதிரியெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, கிட்டத்தட்ட இது மிரட்டுற லெவல் தானே. நான் அது பண்ணிடுவேன், வக்கீல் சப்போர்ட் இருக்குது, நான் அப்படி தான் இதை மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னா, என்னுடைய ஆதங்கத்தை ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் இப்படிலாம் நடக்கிறாங்க மக்களே, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இல்லையா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இது போல் ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா சார்லஸ் ஐயனோட லைனுக்கு வாங்க. பார்த்தீங்களா? இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்ட் மார்க்கெட்டிங் ஆகுது. உங்களுக்கும் ஏதாவது வழக்கு இருந்தால் என்கிட்ட வாங்க. அவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? விஸ்டம் லா சேம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்படி தானே? இல்லையா? இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்லேயே நாங்கள் இத்தனை வக்கீல் இருக்கோம், நான் பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடாதான்? நீங்கள் ஒரு தனிநபரை வேலைக்கு வச்சு அவர் ஒரு யூடியூப் சேனலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுத்து, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊழியம் பொருத்தனைன்ற போர்வையில் காசை கொடுத்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வச்ச மாதிரி ஆகுது. இப்போ இதை பார்த்தா லிட்டரலாகவே நீங்கள் காசு கொடுத்து இவரை எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. வெப்சைட்டில் சும்மா போடக்கூடாதுன்ற அளவுக்கு பார் கவுன்சிலில் சொல்லும்போது நீங்கள் இப்படி ஒரு ஆளை வேலைக்கு வச்சு மார்க்கெட்டிங் பண்ணால் அது எந்த குற்ற செயல்லையும் வராதா? உங்கள் பார் கவுன்சில் லா படி கரெக்டாக? நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறேன், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஏன்னா மெடிக்கலி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை மீறி 1-2 பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் ப்ரொமோட் பண்ணக்கூடாது தங்களை எந்த மீடியாலையும் எந்த மோட்லேயும் டைரெக்டாக இன்டெரக்டாக கூட பண்ணக்கூடாதுன்னு பார்த்து கேள்விப்படுறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். தப்பா? உச்சநீதிமன்ற அட்வொகேட் ப்ளஸ் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டு, இன்னும் நம்மளுக்கு வந்து திருநெல்வேலியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சேலத்தில் ஆஃபீஸு, சென்னையில், எந்த ஊர்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நியாயமான முறையில் வழக்குகள் நீதிமன்றத்தை நாடி நீதிபதி ஐயாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி என்ன பண்ணுவோம், சிவில் கேசஸ் உங்களுக்கு வாதாடி எடுத்து தரப்படும். ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கான், நீதிமன்றத்தில் வாதாடி தரப்படுமா? இது வந்து மார்க்கெட்டிங்கே இல்லைன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஆமாம் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா, இல்லை என்ன சொல்லுவீங்க? நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி போகுது. யார்? நம்ம கேர்லெஸ்ஸு. சும்மா இஷ்டத்துக்கு லீகல், அது பண்ணி லீகல், அது இது என்ன குதிக்கிறது? பதில் வருமா? இல்லை எனக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருமா? இன்னும் ஏதாவது ஒரு இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, ஒரு கடை கட்டுறீங்க, அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். 4 மாடி கட்டிட்டீங்க, 5வது மாடிக்கு அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் என்ன பண்ணுங்கள், நம்ம விஷ்ணம் லா சேம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஒரு வழக்குகள் இருந்தாலும் நியாயம் நம்ம சைடு இருந்துச்சுன்னா உங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஃபீஸ் தான் சரிங்களா, ஃபீஸ் தான் சரிங்களா, ஃபீஸ் தான் சரிங்களா. ஐயா, உங்கள் மார்க்கெட்டிங்க்கு பிடிச்சது பிடிச்சிங்க, ஒரு நல்ல ஆளாக பிடிக்கக்கூடாதா? இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குமே, அதை கழட்டி எங்கேயோ வச்சுட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இது யாவது ஒன்று பேசுறது, இது ஒரு மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக சிரிப்பாங்க, உண்மையிலே சிரிப்பாங்க. ஒருவேளை இது வந்து நீங்கள் மேலே லீகல் நோட்டீஸ் கொடுத்து, இல்லை ஃபைல் ஆகி, இல்லை ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு போய் ஒரு மேலே ஒரு ஜட்ஜோ இல்லை யாரோ எங்கேயோ போச்சு, இந்த மூஞ்சி இதெல்லாம் பேசுகிறத கேட்டுச்சுன்னா சிரிப்பாங்க. ஏன்னா என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. இப்படி ஒரு ஆளை, இப்படி ஒரு காமெடி மார்க்கெட்டிங்க்கு வச்சுருக்கிறீங்களே, அப்போ விஸ்டம் லா சேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சிரிப்பு வருது. இதையும் நான் சொல்லக்கூடாதா? லீகல் டேர்ம்ஸில் அப்படி இப்படின்னு போட்டு ஏதாவது பண்ணுவீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு அவ்வளோ கஷ்டம் உள்ளே இருக்குது. என்ன கஷ்டம்? என்னங்கடா நடக்குது? நான் பிறந்து வளர்ந்த நாட்டில் என்னடா நடக்குது? எதுவுமே பண்ண முடியாதா? பேச முடியாதா? உடனே லீகல் நோட்டீஸா? சரி, ஒன்று அனுப்புனா 10ஓட 11 அதையும் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு இருக்குது. சரி, என்ன பண்ணிடுவீங்க? அப்படி கடைசியில் என்ன பண்ணிடுவீங்க? அப்படி தோணுது. டைரக்ட் டு டைரக்ட், அவ்வளோதான். அங்கே ஒன்று பேசுறது, இங்கே ஒன்று பேசுறது, அதெல்லாம் நம்ம விஷ்டம் லா சேம்பரில் கிடையாது. நம்ம விஸ்டம் லா சேம்பரா? அப்போ விஸ்டம் லா சேம்பரே யார் கண்ட்ரோலில் இருக்கு? இல்லைனா சார்லஸ் விஸ்டம் லா சேம்பரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ விஸ்டம் லா சேம்பரை ரெப்ரசன்ட் பண்ணி சார்லஸ்ன்ற ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டிங்காக. இது உங்கள் பார் கவுன்சில் படி பண்ணலாமா? பண்ணலாம், தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணாலே அது வந்து இல்லீகல், அந்த மாதிரி லெவலில் போய் நோட்டீஸ் அனுப்புகிற லெவலில் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னு நான் கேட்கலாமா? எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்க, நம்ம விஷ்டம் லா சேம்பர் சார்லஸ் ஐயனோட லைனுக்கு வாங்க. நியாயமான முறையில் எந்த ஒரு ஒளிவு முறைகளும் இருக்காது. டைரெக்டாக டீல் பண்ணி டைரக்ட் டு டைரக்ட், அவ்வளோதான். அங்கே ஒன்று பேசுறது, இங்கே ஒன்று பேசுறது, அதெல்லாம் நம்ம விஷ்டம் லா சேம்பரில் கிடையாது. இப்போது நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப்பு போட்டோம்ல, அந்த பார் கவுன்சிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பார் கவுன்சில் சார்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அது நடக்கும், இது நடக்கும், நாங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட், அதில் ஸ்பெஷலிஸ்ட்னு எந்த ஒரு அட்வொகேட்டும் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதான், போஸ்டர் கூட ஒட்டக்கூடாதான். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனலில் நான் நேர்மையாக பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், ஒளிமுறையே இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுவேன், இங்கே ஒன்று அங்கே ஒன்று, மற்றவன் மாதிரிலாம் நான் கிடையாது, நான் அவனோட பெட்ரு அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்களே, இது சட்டப்படி கரெக்டாக அப்படின்னு கேட்டாலே எனக்கு நோட்டீஸ் அனுப்புவீங்களா? இல்லை எப்படி என்ன பண்ணுவீங்க? எங்கள் விஸ்டம் லா சேம்பர் பேரில் வரக்கூடாது, இது வரக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது லீகலாக அனுப்புவீங்களா? சரி, எப்படி நான் இந்த வீடியோ போட்டு முடிஞ்சு நாளைக்கும் இல்லை நாளைக்கு மறுநாள் இதோடைய செகண்ட் பார்ட் போடுவேன். அப்போது நானே தெரிஞ்சுக்கலாம்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரர், மோசச்சலத்திரனும் பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், நியாயமான முறையில் ஜபத்தோடு உங்கள் வழக்குகள் வென்று தரப்படும். இப்போ இது இன்னும் மோசமான மார்க்கெட்டிங் இல்லையா? ஜபத்தோடு வென்று தரப்படும். கடவுள் பெயரை யூஸ் பண்ணி
நான் கிறிஸ்தவன் அதனால நான் நேர்மையாக இருப்பேன், அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், அவர் ஒரு பாஸ்டர் அதனால அவர் நேர்மையாக இருப்பார் அப்படின்னா மற்ற அட்வொகேட்ஸ்லாம் இவாஞ்சலிஸ்டாக இல்லை கிறிஸ்டியனாக இல்லை பாஸ்டராக இல்லை அதனால நேர்மையாக இருக்க மாட்டாங்களா? அதானே மீன் பண்ணுறாரு. இல்லைனா அது ஒரு அட்வான்டேஜாக வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு இல்லையா உங்கள் எம்ப்ளாயி. பண்ணலாமா அந்த மாதிரி? உண்மையிலே நான் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட், நீங்கள் இதை நான் பர்சனலாக கூட கேட்கலாம். ஆனால் பர்சனலாக கேட்டால் நம்மளோட முடிஞ்சிடும் இல்லையா, மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில் மக்கள்கிட்ட நம்ம ரீச் பண்ணலாம் ஈஸியாக. பண்ணலாமா? ரிப்ளை வருமா இல்லை நோட்டீஸ் வருமா? தேசமே நமது நேசம், தேசமே நமது. பாட்டு முடிஞ்சிச்சா? கிட்டத்தட்ட எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு தேசமே நமது தேசம், சேவை செய்வது நம் கடமைன்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவோன்றாங்க, சேவைன்றாங்க. இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பாஸ். வச்சிருக்கிற வேலைக்காரனை சரியாக வைங்க பாஸ். அவன் சரியா இல்லை, கோமாளி மாதிரி இருக்குது என்னுடைய பார்வையில். சரியா? ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது, நேற்று ஒன்று பேசுகிறது, முந்தா நாள் ஒன்று பேசுகிறது, நாளைக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒன்று பேசுறது, நான் அப்படி சொல்லவே இல்லைன்றது, இவர் தெய்வன்றது, அந்த ஆளுக்கு ஆசையை தரமாட்டேன்றது, இப்போ என்னன்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குன்றது, ஃபுல்லாக இது இப்போ எங்கள் எல்லாரையுமே பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரில. சரி, இப்போ இவ்வளோ தூரம் இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்கணும்னு இந்த வீடியோ போட்டால் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் தெரிஞ்சு தான் இவரை உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயியாக மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக வச்சுருக்கீங்க. ஏன் அப்படின்றத அடுத்த பதிவில் தெளிவாக போடுறேன். ஏன்னா இவர் தனியாக மார்க்கெட்டிங் பண்ணது இல்லாமல் இந்த பணம் வாங்கிட்டேன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா சமீபமாக, அவரே தன் வாயால் நான் ஜான் ஜெபராஜை பற்றி போட்டால் எனக்கு இன்னார் இவ்வளோ காசு தருவாங்க, அன்னார் அவ்வளோ காசு தருவாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த நபரும் உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கேங்கே கிட்டத்தட்ட இந்த கேங்கே எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அது போக எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கிளிப் என்ன இருந்ததுன்னா, நீங்களும் இந்த நபரும் கொலாபரேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் மக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோஸ் பார்க்குற லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், யார் லாயர்னா என்ன, அட்வொகேட்னா என்ன தெரில, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது லீகலா இல்லீகலா? இந்த மாதிரி வீடியோஸில் நாங்கள் இப்படி நியாயமாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஒப்பீனியன்ஸையும் குவெஸ்டின்ஸையும் கேட்டால் அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்க கூட ஒரு நபருடைய பேரை யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? கொஞ்சம் லீகலாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.